கார்த்தி தீபா சீரியலில் நாளைக்கு ஒரு தரமான ப்ரோமோ வந்திருக்கு. ரம்யாவை வந்து வசமாக சிக்க போகிறாங்க. அந்த சாமியாரை வந்து டயக்ராமாக வரைஞ்சி காமிச்சிட்டாங்க. நம்ம தீபா வந்து கரெக்டாக அடையாளம் காமிச்சிட்டாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. இந்த பக்கம் கார்த்தி வந்து தீபா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏங்க, உங்களுக்கு வந்து அந்த போலி சாமியாரை வந்து அடையாளம் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே, ஆ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, அவரோட முகம் வந்து மறக்கவே முடியாது என்னால் அப்படின்னு சொன்னோன்னே, உறுதியாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னோடனே, ஆமாம் எதுக்காக கேட்குறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, அது வேறு ஒன்றும் இல்லை, நான் என் ஃப்ரெண்டு ஷங்கர் கிட்ட வந்து சொல்லியிருக்கேன். அவனோட டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆளுங்க வருவாங்க. வந்தாங்கன்னா நீங்கள் சொல்கிற முகம் உருவத்தை வந்து வச்சு அவங்களே வரைஞ்சிருவாங்க. வரைஞ்சிட்டாங்கன்னா அந்த ஆளை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உங்களால் அவங்க முகத்தை வந்து கரெக்டாக ஞாபகம் இருக்கா? இல்லைன்னா வந்து அதில் 50% வந்தால் கூட நம்ம யார் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னோடனே, அவ்வளோலாம் நீங்கள் வந்து யோசிக்க வேலை தேவையில்லைங்க, எனக்கு நல்லாவே அவரோட முகம் ஞாபகம் இருக்குது, தைரியமாக வர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாலும், சூப்பர் தீபா, விடுங்க, அப்போ நாளைக்கே வந்து எல்லா விடையும் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் வந்து மீனாட்சி கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. தீபா வந்து நாளைக்கு வந்து அந்த சாமியாரை வரையற வைக்க போகிறேன், அதுக்கு தான் வந்து மனசை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அவரோட முகத்தை வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னோடனே, சூப்பர் தீபா, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு என்னமோ இந்த சாமியார் விஷயத்துலேயும் வந்து இந்த ரம்யா தான் ஈடுபட்டிருப்பா அப்படின்னு மைதிலி வந்து மீனாட்சி கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. எது எப்படியோ எனக்கு கூட அந்த சந்தேகம் தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஒவ்வொருத்தரையும் அவள் எஸ்கேப் ஆயிடுறாளே அப்படின்னோடனே, எவ்வளோ நாள் தான் அவள் தப்பிச்சு ஓட முடியும், நிச்சயமாக வசமாக சிக்குவா, எதுவாக இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னோன்னா, அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிருது. விடிஞ்சோடனே வந்து அவங்க ஃப்ரெண்டு கார்த்தி வந்து வர சொல்லியிருக்காங்க. வர சொல்கிறவங்க வந்து எல்லோரும் லேப்டாப்போடு வந்துட்டாங்க. வந்தோடனே தீபா வந்து, இங்கே பாருங்கள், இதான் என் ஒய்ஃப் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு, நீங்கள் அடையாளம் சொல்லுங்கள் அப்படின்னோடனே, தீபா வந்து ஒவ்வொரு இன்ச்சாக கண் இப்படி இருக்குது, தாடி இப்படி, நெத்தி இப்படி, தலைமுடி வந்து நல்ல நீளமாக, தாடி நீளமாக அப்படின்னு ஒவ்வொரு அங்க அடையாளமாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சொல்லி முடிச்சு இப்போ வந்து பார்த்தா தீபா பக்கத்துலேயே வந்து ரம்யாவும் இந்த பக்கமாக வீட்டுக்கு வராங்க. வர்றப்ப வந்து என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னோன்னா, ஒரு நிமிஷம் இருங்க ரம்யா, எதுவாக இருந்தாலும் அப்புறம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறப்ப, அவங்க என்னென்னு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா வந்து அப்போ தான் தூக்கி வாரி போடுது. ரம்யாவுக்கு வந்து கரெக்டாக அந்த சாமியார் முகத்தை வந்து வரைஞ்சி முடிச்சிட்டாங்க. இதை பார்த்தோன்னே, ஏங்க இதே மாதிரி தான் இருந்துச்சு, நிச்சயமாக இவர் தான் அப்படின்னு சொன்னோன்னே, கார்த்தி வந்து அந்த ஃபோட்டோ வந்து அப்படியே ஒரு செகண்ட் வந்து உத்து பார்க்குறாங்க. பார்த்ததை பார்த்தோன்னா வந்து, இந்த தாடி கெட்டப்போ வந்து யாரோ வாங்கிட்டு போனாங்களே அப்படிங்கிறப்ப வந்து, அப்போ தான் வந்து கார்த்திகையும் யோசிக்கிறாப்புல, யார் முகமாக இருக்கும் அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, இவன் மாட்டிக்கிட்டானே, வேலையாக அந்த நம்ம ஆளை வந்து சங்கரை கிட்டேருந்து கார்த்திகிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு சீக்கிரம் சேகருக்கு ஃபோனை போட்டு அனுப்பணும் அப்படிங்கிறப்ப, ஒரு வேளை கார்த்தி வந்து நம்ம ஃபோனை ட்ராப் பண்ணணும்னு நினச்சிருந்தா கூட சிக்கல் தான், நேரில் போய் சொல்லிக்கலாம் அப்படின்னு ரம்யா வந்து யோசிக்கிறாங்க. அதோட இந்த எபிசோடு முடியுது.